ஹாய் ஹலோ வெல்கம் டு பட்டர்ஃப்ளை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலில் எஸ்பிஓ அப்டேஷன் தான் எப்போயுமே நான் போட்டுட்ருப்பேன். ஸோ எஸ்பிஓ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஸோ வீட்டில் இருந்துகிட்டே ஒரு ஃபோன் வச்சு உங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா நல்லபடியாக சம்பாதிக்கலாம். நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணணும், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ்பிஓ பற்றின அப்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இதில் ஒர்க் பண்ணி நல்லபடியாக ஏர்ன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு நீங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பை வாய்ஸ் பண்ணுங்கள். ஸோ எஸ்பிஓ அப்டேஷன் பார்த்துக்கலாமா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் எதுவும் நான் சரியான அப்டேஷன்ஸ் கொடுக்கல. பட் இப்போ ரொம்ப ஒரு சின்ன ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்காரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான் எப்படி இருக்கும் அது வந்து ஒரு சும்மா ஒரு ஓரலாக சொல்லியிருக்காரு. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இதுலேயே அதை நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்களாம் தெரியும். ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறது, வீடியோ பார்க்குறதெல்லாம் வந்து ஸோ அப்புறம் கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணுறது, இந்த கமிஷன் பேஸ்டு வரது தான் அஃபிலியேட்டுன்னு சொல்லுவாங்க. அஃபிலியேட்டுங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட்டிங். பட் ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்தா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நார்மலாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அஃபிலியேட் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஒர்க்கர்ஸ் பற்றி சம்பாதிக்கும் போது கொஞ்சமாக சம்பாதிப்பீங்க. இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. அண்ட் செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல். அது பார்த்திங்கன்னா ஓரளவு அந்த அஃபிலியேட்டுக்கு மேலே ஓரளவு இன்டர்நெட் நாலேஜ் இருந்திருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுத்து அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ். இவங்க எல்லாத்துக்கும் மேலே வந்து பிஸ்னஸ், அதோட நாலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேலண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு இங்கே சம்பளமே தவிர, நீங்கள் ஆட்கள் சேர்த்து விட்டால் தான் உங்களுக்கு அதிகமான சம்பளம் இங்கே ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஸோ இதை தான் அந்த ஒரு மூணாக பிரிச்சிருக்காங்க. அஃபிலியேட், ஸ்கூல், பிஸ்னஸ். ஆர்கனைசேஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழுமம், கழகம் அப்படி அதாவது ஒரு இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஆர்கனைசேஷன். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு மேலே இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ எஸ்பிஓ இல்லாத இடமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறமா எனக்கும் தெரியும். பட் அது வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே நம்ம கீழே பார்ட்டாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறமையை வச்சு தான் இங்கே சம்பளம். ஸோ இதுதான் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது மூணுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட இன்வால்மெண்ட்டையும் உங்களோட நாலேஜையும் இன்டர்நெட் அது எல்லாம் கலந்து நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் டேலண்ட்டை பேஸ்டு தான் இங்கே சம்பளம். அது 10,000, 15,000, 20,000 அந்த மாதிரி தருவாங்க. ஸோ இது அப்டேஷன் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தான் பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே எப்பயுமே வந்து டேலண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வேலை, நீங்கள் அந்த டேலண்ட்டை பொறுத்து தான் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். உங்கள் திறமைக்கு ஏற்ற சம்பளத்தை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட திறமை நமக்கு என்ன இருக்குது, நான் வந்து யூடியூப்பில் காசு தருவாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தால் வியூஸ் வந்தால் காசு தருவாங்க, அப்படிலாம் நான் யூடியூப் ஆரம்பிக்கலை. நான் வந்து ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அது எஸ்பிஓ தான். ஸோ அவங்க வந்து அவங்க இப்போ கம்பெனி பற்றி நம்ம ப்ரொமோட் பண்ணாலே நமக்கு வந்து இன்கம், அதாவது அவங்க ஏதோ ஒரு இன்கம் தருவாங்க. எனக்கு சப்ஸ்கிரைபரோ வியூஸோ வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதுக்காக தான் நான் எஸ்பிஓ பற்றின ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன். இப்போ அதுபடி பார்த்திங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு திறமையை பொறுத்து நமக்கு கண்டிப்பாக இன்கம் இருக்குது, கண்டிப்பாக இன்கம் தருவாங்க. நீங்களும் உங்களோட திறமையை வளர்த்துக்கோங்க, இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ எஸ்பிஓவில் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.